வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலய 3ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபரும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தேசிய மக்கள் மன்ற தலைவருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், ஆலய நிர்வாகிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் சார்பாக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. புதுவை அரசின் பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் பொது சேவை மையங்கள் வழியாக பெறுவதை எளிதாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையொப்பமானது. இந்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து மின் சேவைகளையும் பொது சேவை மையங்களின் இணையதளம் வழியாக கிடைக்க செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் கீழ் பல்வேறு அரசு துறைகளின் 171 சேவைகளை சிஎஸ்சி போர்ட்டலுடன் ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்த புதுவை அரசின் தமிழக தொழில்நுட்பத்துறையின் இயக்குநர் சிவராஜ் மீனா மற்றும் சிஎஸ்சி எஸ்பிவியின் துணைத் தலைவர் வினோத் குரியகோஸ் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இந்த சேவையானது பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் போன்ற சேவைகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகே உள்ள பொது சேவை மையங்கள் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் பெறுவதற்கு உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் குமார், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரசு செயலர் முகமது அஹ்சன் ஹமீத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஈஸ்வரன் கோயில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியார் அவர்களது திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. புதுச்சேரியில் சுகாதாரமான குடிநீரை வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தில் பொது செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இயக்கத்தினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் வழங்கும் குடிநீர் தரமற்ற நிலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்ததால் 100க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சிறுநீரக பாதிப்பு, தோல்நோய் பாதிப்பு, அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர். தற்பொழுது 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புதுச்சேரி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் வழங்குவதை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.16 லட்சத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் யுஎஸ்ஏவில் வேலைவாய்ப்பு இருப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் இருந்த மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டபோது எதிர்முனையில் பேசிய நபர் வேலைவாய்ப்பு உள்ளதாக உறுதியளித்துள்ளார். அதற்காக விசா செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் 30,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பெண் 35,300 ரூபாய், லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 28,500 ரூபாய், உருவையாரை சேர்ந்தவர் 7,420 ரூபாய்,
திருப்புனை சேர்ந்தவர் 4500 ரூபாய், டி நகரை சேர்ந்தவர் 10,600 என மொத்தம் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,16,320 ரூபாய் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள்ஸ் அசோசியேஷன் புதிய பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பீப்பிள்ஸ் அசோசியேஷன் புதிய பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தில் சட்ட உரிமைகள் கழகத்தினுடைய சர்வதேச பொதுச் செயலாளர் மற்றும் ஆல் இந்தியா பிரஸ் கௌரவ தலைவருமான டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் பெயர் பலகை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சர்வதேச பொதுச் செயலாளர் டாக்டர் மனோகர், சர்வதேச துணைத் தலைவர் தந்தை பிரியன், புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் தீன் என்கிற அஷ்ரப் தீன் தலைமையில், மாநில பொருளாளர் கமல் என்கிற பரணிதரன் முன்னிலையில் மற்றும் PRO ஹரிதாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பாண்டியன் என்கிற அலெக்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு கௌரவ உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி சிறப்பு விருந்தினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அஷ்ரப் தீன் அவர்கள் செய்திருந்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள 206 இடங்களுக்கு வரும் 17ஆம் தேதி நேரடியாக கலந்தாய்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு காலி இடங்கள் கியூட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இருப்பினும் 21 வகையான படிப்புகளில் 206 காலி இடங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்கான நேரடி கலந்தாய்வு வரும் 17ஆம் தேதி புதுச்சேரி காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் காலை 10 முதல் 12 மணி வரை நடக்க உள்ளது. கலந்தாய்விற்கு ஆன்லைனில் ரிப்போர்ட் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரடியாகவே கலந்தாய்விற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கியூட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மட்டுமே கலந்தாய்வில் பங்கேற்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடெக் எனர்ஜி சயின்ஸ் டெக்னாலஜி, பிடெக் மெட்டீரியல் சயின்ஸ் டெக்னாலஜி படிப்புகளை பொறுத்தவரை கலந்தாய்வு முறையில் புதிய முன்னுரிமை அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 படிப்புகளில் காலியாக உள்ள பொதுப்பிரிவு 17, OBC 61, SC 49, ST 38, EWS 28, மாற்றுத்திறனாளி 13 என்ற இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும் என புதுச்சேரி பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மது போதையில் இருந்த நபர் தனது வீட்டருகே வந்த நல்ல பாம்பை பிடிக்க முயன்றபோது அது கையில் கடித்தது. இதனால் ஆத்திரம் அடைந்தவர் பாம்பை தோளில் போட்டுக்கொண்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம். இங்குள்ள பொட்டிட்டிப்பா கிராமத்தை சேர்ந்தவர் கொல்லப்பள்ளி கொண்டா. இவர் மது போதையில் அவரது வீட்டருகே இருந்தபோது அங்கு வாழ்ந்த நல்ல பாம்பை பிடிக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த பாம்பு அவரது கையில் கடித்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கொண்டா அவரை கடித்த பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் அங்கும் இங்கும் நடமாடினார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டு அங்கும் இங்கும் ஓடினர். தொடர்ந்து அந்த பாம்பை கீழே விட்ட கொண்டா மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு காக்கிநாடா அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். இந்த வீடியோவானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான நல்லாத்தூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 7ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி இன்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ பாளைய சுவாமிகள் தலைமையில் கடம் புறப்பாடும் புனித நீர் கொண்டு வந்து விமான கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள வணிக நிறுவனங்களில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர் பலகையை தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டுமென அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் கடந்த வாரம் கோரிமேடு பகுதியில் உள்ள அரசு கூட்டுறவு நிறுவனமான அமுத சுரபி மருந்தகத்தின் பெயர் பலகை ஆங்கிலத்தில் இருந்ததால் தமிழ் அமைப்பினர் அதனை அடித்து நொறுக்கினர். இந்த நிலையில் தமிழில் பெயர் பலகை வைக்க கோரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு நேரடியாக சென்று தமிழில் பெயர் வைக்குமாறு வலியுறுத்தினர். இதனிடையே ஒரு பிரிவினர் காமராஜர் சாலையில் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்த வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை உருட்டு கட்டையால் அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சீனியர் எஸ்பி கலைவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நினைவு கூறும் வகையில் மகாத்மா காந்தி மருத்துவமனை, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட் மனநல மருத்துவத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. சட்ட மற்றும் ஒழுங்கு பிரிவு மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்ட சுகாதார அறிவியல் மாணவர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேனர்களை கையில் ஏந்தி வந்தனர். மகாத்மா காந்தி மருத்துவமனையின் டீன் டாக்டர் பிரிதேஷ் கோஷ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்வாதி பவார் சிங், மனநல பேராசிரியர் டாக்டர் ஆவுடையப்பன் மற்றும் மனநல மருத்துவ இணை பேராசிரியர் டாக்டர் விமலநாதன் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். BAO போட்டித் தேர்வுக்கு இன்று முதல் ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி தலைமை செயலக தேர்வு அமைப்பு உறுப்பினர் சைலஜ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 41 கிராம நிர்வாக அதிகாரி பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடக்க உள்ளது. இத்தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் மொத்தம் 86 தேர்வு மையங்களில் நடக்கிறது. இத்தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டினை தேர்வர்கள் இணையதளத்தில் இன்று 11ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.